எனக்கு சின்ன வயசுலேருந்து பைக்கினா ரொம்ப ஆசை. பைக்கினா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இப்போ லைஃப் மாறும். நம்மளும் அப்படி ஒரு வீடியோ. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த ஹெல்மெட் போட்டாலே முடிக்குதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு வர பிரச்சனை அது. என்னடா இருந்தாப்புல வித்தியாசமாக வீடியோ போடுறாய் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ரைட், யார் என்ன சொன்னாலும் தான் நம்ம தேவி சேனல் அப்படின்னு ஒரு சேனல் நான் திறந்த நோக்கம் என்ற நோக்கம் ட்ராவலிங் வீடியோஸ், ட்ராவல் பண்ணணும், அங்கங்கே மக்களுக்கு புதுசாக ஒரு இடத்த போய் காட்டணும் அப்படின்னா ஹம்மு தேவியூ சேனல் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தது. எனக்கு மாதம் நாங்கள் கோப்ரோ ஒன்றை போட்டணும், ஹெல்மெட்டில் போட்டுட்டு மக்களுக்கு புது புது இடங்களை போய் காட்டணும் அப்படின்ற இப்போ ஆசை இல்லை. ஹம்மு தேவியூ சேனல் திறந்ததுலேருந்தே அந்த ஆசை உண்டு. பட் அதுக்கான ஒரு நேரம் வரணும், அதுக்கான ஒரு மக்களுக்கு அப்படி ஒரு வீடியோ போடுறேன்டா, அதுக்கான ஒரு குவாலிட்டியாக நம்மள்ட்ட அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்கான இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் நம்ம லைஃபு மாறும். நம்மளும் அப்படி ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் எப்பயாச்சும் ஒரு நாள் போடுவோம். இப்போ நம்ம சேனலில் கூட இல்லை ப்ரொமோஷன் வீடியோஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு வீடியோஸ் போடுவோம். ஆனால் பட் நம்ம சேனல் திறந்த நோக்கம் அதுக்காக இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் நிறைய பேர் அதை பேட்டான திங்க் பண்ணி பேட்டாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணலாம், அது பண்ணலாம். பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம எந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒருத்தர் இருக்க மாட்டான் வீடியோ எடுக்கிறதுக்கு, அப்படி ஒரு நிலைமையிலேருந்து வந்திருப்போம். அந்த வீடியோ எடிட் பண்ணுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க அதுக்கு பேடாக யோசிச்சு இன்னொருத்தவங்க அதுக்கு பேடாக கமெண்ட் பண்ணலாம். பட் யார் என்ன சொன்னாலும் நம்மளோட நோக்கம் சரியானதாக இருந்தால் நம்ம இன்னும் வளர்ந்துட்டே போவோம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு காலமும் யோசிக்கப்படாது. ரைட், மிக விரைவில் ட்ராவலிங் வீடியோஸ் வரும். அதங்காட்டிலையும் நம்ம போகிற வீடியோஸை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படின்னாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து பைக்கினா ரொம்ப ஆசை. பைக்கினா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பையா டைம் போய் பைக் கேட்டோன்னா சில டைமில் அவங்க மூஞ்சிலே அடித்த மாதிரி பைக் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக் வாங்கிட்டானும். பட் எனக்கிட்ட பைக் இல்லை. நான் ரீசெண்டாக தான் பைக் ஒன்றுமே வாங்கினேன். நம்மளால் பைக் வாங்க முடிஞ்சது. நம்மளை இன்னும் நிறைய இதுகள் இருக்கு நம்மளுக்கு. அது இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நடக்கும். ரைட், அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தொடர்ந்தும் இணைப்பில் இருங்க. ரைட், இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்கள்கிட்ட இந்த விடை பெறும் நான் ஹம்மு தேவியூ. டாடா, பை பை, டேக் கேர்.